வணக்கம். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். அது நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு மளிகை கடையா இருக்கலாம், ஒரு மொபைல் ஷாப்பா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பிசினஸா கூட இருக்கலாம். பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல புதுசா ஸ்டாக் வாங்கவோ இல்ல கடைய கொஞ்சம் பெருசாக்கவோ திடீர்னு பண தேவை வரும். அப்படி ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆவணங்களை வச்சு எப்படி மிகச்சரியான வழியில லோன் வாங்குறதுன்னு தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு பிசினஸ் ஓனருக்கும் பணம் தேவைப்படும்போது மனசுல நிக்கிற பெரிய கேள்வி என்ன? எனக்கு எந்த லோன் கரெக்டா செட் ஆகும்? இந்த குழப்பத்தை தீர்க்கத்தான் டாடா கேபிட்டல் ஒரு அருமையான ஐடியாவோட வந்திருக்காங்க. எல்லோருக்குமே ஒரே லோனுன்னு இல்லாம ஒவ்வொரு பிசினஸ்க்கும் அவங்க ப்ரொஃபைலுக்கும் ஏத்த மாதிரி பலவிதமான ஸ்மார்ட் பிசினஸ் லோன் திட்டங்களை அவங்க வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல முக்கியமான ஆவணங்களை எப்படி திரட்டுறது, உங்க பேங்கிங் பலம் என்ன, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, பழைய லோன் ஹிஸ்டரி, அப்புறம் ஐடிஆர் இதையெல்லாம் வச்சு உங்களுக்கான பெர்ஃபெக்ட் லோனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். ஸ்டெப் 1, கேதர் கீ டாக்குமெண்ட்ஸ். சும்மா கண்மூடித்தனமா அப்ளை பண்றதை நிறுத்திட்டு முதல்ல உங்க பேப்பர்களை எடுத்து பாருங்க. லோன் அப்ரூவல் ஆகிறதுக்கான சீக்ரெட் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. முதல்ல உங்க ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேருங்க. ரெண்டாவது, அதுல உங்களோட பலம் என்னன்னு கண்டுபிடிங்க. மூணாவது, அந்த பலத்துக்கு ஏத்த சரியான லோன் ப்ரோக்ராம மேட்ச் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? முக்கியமா டாடா கேபிட்டல் 5 விஷயங்களை கவனிக்கிறாங்க. உங்க பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், உங்களோட சிபில் ஸ்கோர், அப்புறம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், ஐடிஆர் இன்கம், கடைசியா உங்க பழைய லோன் ஹிஸ்டரி. இந்த 5ல தான் உங்களுக்கான ஃபண்டிங் சாவி இருக்கு. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். ஸ்டெப் 2, அசஸ் பேங்கிங் ஸ்ட்ரெங்த். உங்க தினசரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எம்பிஎல்ஏபி இல்லனா டிஜிஏபிபி இந்த 2ல எந்த லோனை மேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல வர்றது MBLAPP ப்ரோக்ராம். இது கம்ப்ளீட்டா உங்க பேங்கிங் ஆக்டிவிட்டியை வச்சு கொடுக்கப்படுற லோன். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன பிசினஸ் வச்சிருந்தாலும் சரி, உங்க அக்கவுண்ட்ல பணப்புழக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா ஃபண்டிங் கிடைக்கும். இதோ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். 12லிருந்து 48 மாசத்துக்குள்ள திருப்பி அடைக்கலாம். பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையில்லைங்க. பேசிக் கேவைசி, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பிசினஸ் ஓனர்ஷிப் ப்ரூஃப் இருந்தா போதும். ரொம்பவே ஈஸியான என்ட்ரி பாயிண்ட் இது. அடுத்து நாம பார்க்க போறது டிஜிஏபிபி ப்ரோக்ராம். இது கொஞ்சம் பெரிய லெவல் ஆப்ஷன். உங்களோட டிஜிட்டல் பேங்கிங் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியலா நீங்க எவ்ளோ டிசிப்ளின்டா இருக்கீங்கங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுல பாப்பாங்க. உங்க அக்கவுண்ட்ல ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் ட்ரெயில் இருந்தா இது உங்களுக்கான ஆப்ஷன். ஏன்னா இதுல 7.5 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரைக்கும் அமௌண்ட் கிடைக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராங்கான பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கணும், அப்புறம் ஜிஎஸ்டி வேலிடேஷனும் ரொம்பவே முக்கியம். இது ஒரு பக்கா ஹெவி ஹிட்டர் ஆப்ஷன். இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? MBLABPக்கு உங்க சிபில் ஸ்கோர் 675 இருந்தாலே போதும். பிசினஸும் 1 இயர் நிலையா இருந்தா போதும். ஆனா DGABPக்கு சிபில் 700க்கு மேல இருக்கணும், 3 இயர்ஸ் பிசினஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் நல்ல ஆவரேஜ் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். உங்க சிபில் அண்ட் பிசினஸ் வைஸை வச்சு உங்க ரூட்டை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்டெப் 3, ரிவ்யூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ். ஒருவேளை உங்க பேங்கிங் சுமாரா தான் இருக்கு, ஆனா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் டர்ன் ஓவரும் சூப்பரா இருந்தா என்ன பண்றது? கவலையே படாதீங்க, அதுக்கு தான் சங்கல் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த 5 கோடிங்கிற நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க பிசினஸ் டர்ன் ஓவர் 5 கோடிக்கும் கம்மியா இருந்து ஆனா டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்தியா இருந்தா இந்த ப்ரோக்ராம் எக்ஸாக்டா உங்களுக்கு தான். இந்த சங்கல் ப்ரோக்ராம்ங்கிறது குறிப்பா டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி வர ஒரு ஃபண்டிங் ஆப்ஷன். உங்க பிசினஸ் பார்க்க சின்னதா இருந்தாலோ தொடர்ந்து வளர்ந்துகிட்டு கரெக்டா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். இதுக்கு என்னென்ன வேணும்னா 5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். கடந்த 6 மாச பேங்கிங் மற்றும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டாயம் வேணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரே பிசினஸ்ல குறைஞ்சது 2 வருஷமாவது தொடர்ந்து இருந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 4வது ஸ்டெப், ஸ்டெப் 4, செக் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருக்கா? பொதுவா லோன் இருந்தா ஒரு சுமைன்னு நினைப்பாங்க. ஆனா இங்க உங்க பழைய லோன் ஒரு சுமை கிடையாது, அது உங்களோட அடுத்த வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டு. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் எஸ்எம்இ ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க ஏற்கனவே வேறொரு பேங்க்லயோ ஃபைனான்ஸ்லயோ லோன் வாங்கி அதை கரெக்டா கட்டிட்டு வரீங்கன்னா டாடா கேபிட்டல் அதை ரொம்பவே மதிக்கிறாங்க. நீங்க மத்தவங்க கிட்டே இவ்ளோ டிசிப்ளினா இருக்கீங்க, நாங்க உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றோங்கிறது தான் அவங்க லாஜிக்.
ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த 9 மாசங்கள் உங்களுடைய இப்போதைய லோன்ல கடந்த 9 மாசமா எந்த ஒரு டிலேவும் இல்லாம கரெக்டா இஎம்ஐ கட்டியிருக்கணும். அந்த பெர்ஃபெக்ட் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரூட் மூலமா 3 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். உங்களோட பழைய நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களோட ஃபியூச்சர் பிசினஸ்க்கு அப்படியே ஃபண்டா மாறுது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்டெப் 5 லெவரேஜ் யுவர் ஐடிஆர். நீங்க ரொம்ப கரெக்டா டாக்ஸ் ஃபைல் பண்றாளா? உங்களுக்கான ஸ்பெஷல் இஎம்ஐஎல் ப்ரோக்ராம பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த இஎம்ஐஎல் ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க உங்களோட ஐடிஆர் டாக்குமெண்ட்டை நம்பி கொடுக்கப்படுற லோன். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கரெக்டா ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேணாம். இந்த லோன் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இதோட தகுதிகளை பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு. கடந்த 2 வருஷ ஐடிஆர் கண்டிப்பா வேணும். அதுல குறிப்பா உங்க பிசினஸ் வருமானம் குறைஞ்சது 3 லட்சமாவது இருக்கணும். கூடவே பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஜிஎஸ்டியும் இருந்தா அப்ரூவல் ஈஸியா கிடைச்சிடும். இந்த மொத்த விளக்கத்திலையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு திட்டத்துல உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலனா கூட இன்னொரு திட்டம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகலாம். ஆமாங்க, டாடா கேபிட்டல் வெவ்வேறு லோன்களுக்கு வெவ்வேறு ஆவணங்களை பார்க்கறாங்க. அதனால ஒரு லோன்ல ரிஜெக்ட் ஆனா அது நிராகரிப்பு கிடையாது, அது வேற ஒரு பெஸ்ட் லோனுக்கான வழிகாட்டுதல்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். சரியான லோனை செலக்ட் பண்றதுங்கிறது சும்மா பணத்தை மட்டும் தராது. அது உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சோ இப்ப சொல்லுங்க, உங்க டாக்குமெண்ட்ஸை உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ண நீங்க ரெடியா? உடனே போய் உங்க ஃபைல்ஸ் செக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.